விஜய் அவர்களுக்கு நான் சொல்றது தான், பிஜேபி கூட்டணி போனால் அட்ரஸ் இல்லாம போயிருவார். எழுதி வச்சிருங்க, இதெல்லாம் மீடியா ரெஜிஸ்டர் வச்சிருங்க. விஜய் கட்சி அட்ரஸே இல்லாம போயிடும். பிஜேபியோட போனா, பிஜேபி கூட்டணி வச்சால போனா இல்ல, கூட்டணி வச்சாலே இது சரி. அதிமுக கூட்டணி வச்சா அவர் பிஜேபி கலத்திட்டு வந்தாதான் முடியும். அல்லாட்டி அதிமுக கூட்டணி வைக்க முடியாது. ரெண்டாவது, அதிமுக கூட்டணி வச்சு எடப்பாடியை முதல்வராகி இவர் டம்மியா உட்கார்ந்தாருன்னா இவர் கட்சி ஒண்ணு இல்லாம போயிடும். இவர் தனித்து நின்னாலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது அரிதான காரியம். பட் செகண்ட்ல வந்துருவாரு, எடப்பாடி தேர்டுக்கு போயிருவாரு, ஓட்டு நிறைய வரும். செகண்ட் வந்துருவாரு, ஆளுங்கட்சி எதிர்கட்சி. ஆனா என்னுடைய பிரதான விருப்பம், மக்களுடைய பிரதான விருப்பம், இவர் இந்த தேர்தலில் சின்ன சின்ன கட்சிகளை கூட்டணி வச்சு எப்படியாவது ஆட்சியில உட்காரணும். ஆட்சியில உட்காராம திமுக ஆட்சியே வந்துட்டுனா செத்துது தமிழ்நாடு, மொத்தமா கொலாப்ஸ் ஆயிடும். மக்களுக்கு, அதாவது அவங்க திமுக கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர் என்கிட்ட சொல்றாரு, திமுக கட்சியில் உள்ள ஒன்றிய செயலாளர் சொல்றாரு 5 பைசா கையில பணம் இல்ல. அப்போ இவங்க ஒத்தையில குடும்பம் மாத்திரம் சாப்பிடுறாங்க. அவங்க ஒன்றிய செயலாளருக்கே 1 பைசா பணம் கிடைக்கல.